கரூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியின் கழுத்து அறுத்து 12ஆம் வகுப்பு மாணவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பிடிக்கப்பட்ட மாணவனிடம் காவல்துறை விசாரணை. தனது மகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். கரூர் மாணவி கழுத்து அறுக்கப்பட்ட சம்பவத்தில் தாய் கண்ணீர் மல்க பேட்டி. சிறுமியை கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை செய்ய முயற்சித்ததாக வெளியான தகவல் பொய்யானது. மாணவி இழிவாக பேசியதால் மாணவன் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் காவல்துறை விளக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகல். காலத்தின் சூழல் கருதி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாட்டில் வலுக்கும் எதிர்ப்பு. ரயில் நிலையம், அஞ்சல் அலுவலகம் என மத்திய அரசு அலுவலகங்களில் இந்தி பெயர்களை கருப்பு சாயமிட்டு அழித்த திமுகவினர். திருத்தணி ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்துக்களை கருப்பு மையிட்டு அழித்த திமுகவினர் கைது. மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராட்டம் வெளுத்துள்ள நிலையில் நடவடிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிப்பு. ஆன்லைன் வாயிலாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சிறப்பு புலனாய்வு குழுவினர். திருட்டு வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரனுக்கு மார்ச் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். 3 நாள் விசாரணைக்கு பின் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. தர்மபுரி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. தீ விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் திறப்பு. நகல் என்றும் அசல் ஆக முடியாது. முதல்வர் மருந்தகம் திட்டம் குறித்து அண்ணாமலை விமர்சனம். அம்மா மருந்தகம் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி முதல்வர் மருந்தகம் திட்டம் தொடக்கம். முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் விமர்சனம். சென்னை அதிமுக தலைமையகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் கொண்டாட்டம். ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி பால்குடம் எடுத்தும் அக்னி சட்டி ஏந்தியும் அதிமுகவினர் மரியாதை. பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் விட்டும் உற்சாகம். திமுக ஆட்சியில் குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவது வேதனை அளிக்கிறது.
ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சென்னையில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்காதது ஏன்? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். நினைவு நாள் என்றால் எல்லோரும் அங்கே செல்ல வேண்டும். பிறந்த நாள் என்கின்ற போது அது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக நாம் அந்தந்த பகுதியிலே இருக்கிற மக்களை ஆர்வப்படுத்துவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு, கழகத்தை உற்சாகப்படுத்துவதற்கு, மீண்டும் கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒற்றை தலைமைதான் வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அடம் பிடித்ததே அதிமுகவின் தோல்விகளுக்கு காரணம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் தோட்டம் இல்லத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டம். தீபா ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்று ஜெயலலிதாவுக்கு மரியாதை. பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்த தடை. நாளை போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வலியுறுத்தியுள்ளோம். அமைச்சர்கள் குழுவுடனான ஆலோசனைக்கு பின் ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் பேட்டி. ஈசா யோகா மையத்தில் சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடை இல்லை. விதிமீறல் குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கமளித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பட்டியல் இன மக்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கக்கூடாது. கோவிலில் அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரம். 18 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை நியமித்து கட்சி தலைமை உத்தரவு. திருவள்ளூர் திருத்தணியில் சுவர் விளம்பரம் எழுதுவதில் திமுக பாஜகவினர் இடையே மோதல். கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் என மாறி மாறி முழக்கமிட்டதால் பரபரப்பு. விருதுநகரில் கனிமவள கொள்ளையை தடுக்க தவறியதாக வட்டாட்சியர் உள்ளிட்ட 7 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். 10வது நாளாக பணியை புறக்கணித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம். நெல்லையில் 4 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு இரட்டை ஆயுள், 7 பேருக்கு ஆயுள் தண்டனை. மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. திருத்துறைப்பூண்டியில் ரயில் நிலையத்தில் நெல் மூட்டையுடன் 2 நாட்களாக காத்திருக்கும் லாரிகள். லாரி ஓட்டுநர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் போராட்டம். மேட்டூர் அணையின் கசிவு நீர் துளைகளில் சுண்ணாம்பு படிமங்கள் அகற்றும் பணி தீவிரம். கசிவு நீர் துறைகளில் படிந்த சுண்ணாம்பு படிமங்களை
20 ஆண்டுகளுக்கு பிறகு அகற்ற நீர்வளத்துறை நடவடிக்கை. திருப்பத்தூர் அருகே கோவில் நிலத்தில் அரசு கட்டடம் கட்ட எதிர்ப்பு. 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை அருகே முன் விரோதத்தால் அரங்கேறிய கொலை. கொலையாளியை கைது செய்ய வலியுறுத்தி கொலை செய்யப்பட்டவரின் உறவினர்கள் தர்ணா. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக சுட்டு பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் சிறைக்காவல் நீட்டிப்பு. மார்ச் 10ஆம் தேதி வரை நீட்டித்து மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு. PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 19வது தவணையை விடுவித்தார் பிரதமர் மோடி. சுமார் 10 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 23,000 கோடியை விடுவித்தார். வரும் 4, 5ஆம் தேதிகளில் அனைத்து தலைமை தேர்தல் அதிகாரிகளின் கூட்டத்திற்கு ECI அழைப்பு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் முதல் கூட்டம். ஆந்திர சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பெயரை தவறாக வாசித்த ஆளுநர் அப்துல் நசீர். நர சந்திரபாபு நாயுடு என்பதற்கு பதில் நரேந்திர சந்திரபாபு நாயுடு என வாசித்ததால் சர்ச்சை. தெலங்கானா சுரங்கப்பாதையில் சிக்கிய 8 பேரை உயிருடன் மீட்பது மிக மிக கடினம். மாநில அமைச்சர் கிருஷ்ணா ராவ் பேச்சால் அச்சம். உலகமே இந்தியாவின் மீது பெரு நம்பிக்கையுடன் உள்ளது. மத்திய பிரதேச உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. டெல்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி MLAக்கள் முதல் நாளிலேயே போராட்டம். அம்பேத்கர், பகத்சிங் புகைப்படம் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து நீக்கப்பட்டதாக புகார். ராஜஸ்தானில் காங்கிரஸ் MLAக்கள் சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. ஜெய்ப்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சி தொண்டர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. மகா கும்பமேளா குறித்து தவறான தகவல்களை இணையத்தில் பகிர்ந்ததாக குற்றச்சாட்டு. 140 பேர் மீது 13 வழக்குகளை பதிவு செய்து போலீசார் விசாரணை. உத்தரப்பிரதேச மகா கும்பமேளாவில் புனித நீராடிய நடிகர் அக்ஷய் குமார். ஏற்பாடுகளை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சிறப்பாக செய்துள்ளதாக பேட்டி. அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் 1600 பேரை பணி நீக்கம் செய்த அதிபர் டிரம்ப். மற்றவர்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பில் அனுப்பி வைப்பு.
மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 800 புள்ளிகளுக்கு மேல் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 200 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து வர்த்தகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 64,440 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,055 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ படம் அந்தமான் காட்சிகள் நிறைவுற்றதை காமிக் வடிவிலான PTS படங்கள் வெளியீடு. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் த்ரிஷா நடித்த விடாமுயற்சி திரைப்படம் மார்ச் 3ஆம் தேதி OTT தளத்தில் வெளியாகும் என அறிவிப்பு.